அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலான் நோன்பு வைத்தார்கள் என்பதை குர்ஆன் வசனங்களும் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களும் அடிப்படையாக கொண்டு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். 1. நோன்பின் கட்டளை. குர்ஆன் ஆதாரம். சூரத்துல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 183. ஓ ஈமானுடையவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டது, நீங்கள் தக்குவா அடையும்படி. குர்ஆன் விளக்கம். சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 183. இந்த வசனத்தின் அடிப்படையில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் கட்டளைக்கு முழுமையாக இணங்கி ரமலான் நோன்பை கடைப்பிடித்தார்கள். 2. சஹர் உணவு உண்ணுதல். ஹதீஸ் விளக்கம். சஹர் உணவு உண்ணுங்கள், நிச்சயமாக சஹரில் பரக்கத் உள்ளது. சஹீஹ் புகாரி வசனம் 1923. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைகறை நேரத்தில் சஹர் உணவு உண்டார்கள். அதனை தாமதமாக பஜ்ர் நேரத்திற்கு, அதாவது அதிகாலை நேரத்திற்கு நெருக்கமாக உணவு உண்டார்கள். 3. நேரம் தாழ்த்தாமல் நோன்பு திறத்தல். ஹதீஸ் விளக்கம். மக்கள் விரைவாக நோன்பு திறந்தால் அவர்கள் நன்மையில் இருப்பார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 1957. சூரியன் மறைந்தவுடன் உடனே நோன்பு திறந்தார்கள். பேரிச்சம் பழத்தை வைத்து நோன்பு திறந்தார்கள். பேரிச்சம்பழம் இல்லையெனில் தண்ணீரை குடித்து நோன்பு திறந்தார்கள். ஆதாரம் சுனன் அபூதாவூத் வசனம் 2356. 4. அதிகமான இபாதத் மற்றும் முழுமையாக இறைவனை தொழுவதில் ஈடுபட்டார்கள். குர்ஆன் விளக்கம். சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 185. ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமலானில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். ஹதீஸ் விளக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவும் வந்து நபியுடன் குர்ஆன் மறுபடியும் ஓதுவார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 6. 5. இரவு தொழுகை, அதாவது தராவீஹ் மற்றும் கியாமுல் லைல் தொழுகை தொழுவார்கள். ஹதீஸ் விளக்கம். யார் ஈமான் மற்றும் நம்பிக்கையுடன் ரமலானில் இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 37. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீண்ட நேரம் தொழுவார்கள். குறிப்பாக கடைசி 10 நாட்களில் அதிக இபாதத்தில் ஈடுபட்டார்கள். 6. துஆ மற்றும் தர்மம். ஹதீஸ் விளக்கம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த தர்மம் செய்வார்கள். ரமலானில் அதைவிட அதிகமாக செய்தார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 6. ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். அதிகமாக துஆ செய்தார்கள். 7. இஹ்திகாஃப், அதாவது மஸ்ஜிதில் தங்குதல். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 2026. ரமலானின் கடைசி 10 நாட்களில் மஸ்ஜிதில் இஹ்திகாஃப் இருந்தார்கள். லைலத்துல் கத்ரை தேடினார்கள். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1. அல்லாவின் கட்டளையை முழுமையாக பின்பற்றினார்கள். 2. சஹர் உணவு உண்டார்கள். 3. சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறந்தார்கள். 4. அதிகமாக குர்ஆன் ஓதினார்கள். 5. இரவு தொழுகையை அதிகப்படுத்தினார்கள். 6. தர்மமும் துஆவும் அதிகமாக செய்தார்கள். 7. கடைசி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கும் போது ரமலான் நியத் எவ்வாறு கடைப்பிடித்தார்கள் என்றால், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி முழு இக்லாஸ் உடன், ஈமான் மற்றும் இஹ்திசாபுடன், ரியா இல்லாமல், அதாவது பாசாங்கு இல்லாமல், இரவில் மனதில் உறுதி செய்து அல்லாஹ்வுக்காக ரமலான் நோன்பு வைக்கிறேன் என்ற நியத் வைத்தார்கள். மாதிரி நியத் அறிவுறுத்தல் என்னவென்றால், நான் அல்லாஹ்வுக்காக ரமலான் மாதத்தின் நாளைய நோன்பை வைக்க நியத் செய்கிறேன் என்று சொல்லி நியத் வைக்க வேண்டியது இல்லை. மேலும் இது இப்படி சொல்ல வேண்டிய கட்டாய துஆ அல்ல. மனதில் உறுதி செய்தால் போதுமானது. நாம் நோன்பு வைக்கும் போது நியத் வைக்கின்ற விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால்,
இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நோன்புக்கு இரவு நேரத்தில் மனதில் நியத் வைத்தார்கள். நியத்தை வாய் மூலம் சொல்ல குறிப்பிட்ட துஆவாகச் சொல்லவில்லை. அது மனநோக்கம் மட்டுமே, அதாவது மனதில் நினைத்து கொண்டால் போதுமானது என்று நோன்பு வைத்து இருக்கின்றார்கள். ஹதீஸ் விளக்கம். நோன்பு அல்லாஹ்வுக்காக மட்டும். மனிதனின் அனைத்து அமல்களும் அவனுக்கே. நோன்பு மட்டும் எனக்காக, அதற்கு நான் தான் பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆதாரம் சஹீஹ் புகாரி வசனம் 1904. இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم إنا عبيدك بنو عبيدك بنو إمائك نواصينا بيدك ماض فينا حكمك عدل فينا قضاؤك نسألك اللهم بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا